இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இந்த அக்கா வந்து யாருன்னா துணிகளை வந்து ப்ரொமோஷன் செய்யக்கூடிய ஒரு ஆள். அதாவது இந்த எக்ஸ்போன்ற பேர்ல வந்து தன்னைத்தானே எக்ஸ்போ பண்ணிக்கக்கூடிய ஒருத்தவங்க. இவங்களோட வீடியோஸ்லாம் வந்து அந்த ட்ரெஸ் எக்ஸ்போ பண்றதுக்காக பண்ற வீடியோஸ் மாதிரி இருக்காது. நல்லா பில்டப் பண்ணிக்கிற மாதிரி தான் நிறைய இருக்கு. இந்த பாஷால வர ஒரு வாக்கை விட இவங்க கொடுக்குற வாக்கு சும்மா அப்படி இருக்கும். ஒரு பெண்ணா இவங்க அந்த பிசினஸ்ல இவ்வளோ சூப்பரா பண்றது எனக்கு பிடிச்சிருக்குது. அதெல்லாம் நான் வந்து என்னைக்கு தப்பு சொல்ல மாட்டேன். அதை பத்தி நான் எதுவுமே பேச வரல. இதுல நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை பார்த்ததுமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிக்கிறேன். சொல்றத கேளு. நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். நான் எதை தப்புன்னு பாக்குறேன்னா, இவங்களோட ஸ்டாஃப் பசங்க பொண்ணுங்க 2 பேருமே சேர்த்து தான் சொல்றேன். இவங்க எல்லாருமே வந்து இவங்க நடந்து வரதுக்கு முன்னாடி அப்படியே 2 பக்கமும் வந்து செயின் பண்ணி அப்படி நடந்து வருவாங்களாமா. அவங்க நடந்து வரும்போது கை தூக்கி வரவேற்பு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து அதை வந்து அவங்க ஸ்டாஃபை வச்சு பண்ணிருப்பாங்க. என்னதான் நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலை வாங்குற அவங்க ஸ்டாஃபாகவே இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் ஒன்று இருக்குது இல்லை. அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ இந்த விஷயம் எனக்கு தப்புன்னு பட்டுச்சு. அதே போல் எனக்கு இது சரியாகவும் படலை. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அவங்களோட தன்மானம் இழந்து போகும். அந்த பசங்களுக்கும் கல்யாணம் ஆகணும். உங்களோட வசதித்தனத்தை அடுத்தவங்களோட இயலாமையிலையும் இல்லாமையிலையும் விளையாடாதீங்க. நீங்கள் கொடுக்குற சம்பளம் ஓகே தான். நீங்கள் சம்பளம் கொடுக்குறன்றதுக்காண்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் மாற்றிக்கங்க. நீங்கள் உங்களோட எக்ஸ்போ எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, மாஸ் பண்ணுங்க, பயங்கரமாக பண்ணுங்க. ஒரு பெண் இதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நம்மளோட ஃபேமிலி மாதிரி இல்லையா? அப்படிப்பட்டவங்க நிக்க வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்க. தப்புனாக்கா கமெண்ட் சொல்லுங்க. அவங்களோட வீடியோஸ்ல கூட போய் கமெண்ட்ல இது மாதிரிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டு சொல்லுங்க. எல்லாருக்குமே சுய மரியாதைன்னு இருக்குது. அந்த மரியாதை இழந்து யார்ட்டையும் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. அந்த மரியாதை இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுன்னு தான் என்னோட கருத்து. நான் உங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அதை பேசல. அதை பண்ணதை கொஞ்சம் மாத்திக்கங்க. இன்னும் தானா உங்களுக்கு மரியாதை எழும்பும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். சரியா? Money is always ultimate.